இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2020ல வெளியான ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு கிரைம் ஜானர சேர்ந்தது. 1 இல்ல 2 இல்லைங்க. மொத்தம் 4 அவார்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் வாங்கியிருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஓப்பனிங்ல 2 அழகான பொண்ணுகள காமிக்கிறாங்க. ஒருத்தி பேரு ஜெஸ்ஸி, இன்னொருத்தி கேட்டி. பார்க்கறக்கு அழகா இருக்காங்களே அப்படின்னு இந்த பொண்ணுகள பத்தி சாதாரணமா நினைச்சிராதீங்க. படு பயங்கரமான கில்லாடிக. இந்த பொண்ணுகளோட முழு நேர வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்ச் ஹைக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரோட்டோரமா நின்னு பொண்ணுங்கள்லாம் கை காமிச்சு கார்லயோ, பைக்லயோ லிஃப்ட் கேட்டு ஏறி போவாங்க இல்லையா? அதத்தான் ஹிட்ச் ஹைக்கிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லப்போனா ஓசில டிராவல் பண்றவளுக. ஆனா இந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா, நல்ல லாபகமான ஒரு ஹைவேல போய் நின்னுக்குவாங்க. காஸ்ட்லியான கார பார்த்தா தான் லிஃப்ட் கேட்பாங்க. அதுவும் சிங்கிள் பெர்சன் அந்த காரை ஓட்டிட்டு வந்தா இந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப சௌரியம். சரி, இந்த 2 பொண்ணுங்களும் எதுக்காக அப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டா நீங்க சிரிச்சிருவீங்க. ஏன்னா இந்த பொண்ணுங்க எதுக்காக ஓசில டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கும் அப்படிதான் அவங்களுக்கு தோதான ஒரு ரோட்ல நின்னுட்டு ஏதாவது கார் வருதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த ரோட்ல அப்படியே மிதந்துட்டு ஒரு BMW கார் வருது. இன்னைக்கு ஜாக் பாட்டுடி அப்படின்னு ஜெஸ்ஸி கத்தவும், ஆனா கேட்டி முகத்துல சந்தோஷமே இல்ல. அங்க பார் 2 பேர் வரானுங்க அப்படின்னு சொல்றா. ஏன் நம்ம 2 பேர்த்த சமாளிக்க மாட்டோமா அப்படின்னு குறும்பா கண்ணடிச்ச ஜெஸ்ஸி, காரை பார்த்தா பெரிய பார்ட்டி மாதிரி தெரியுது. இதுதான் நம்மளோட லாஸ்ட் வேட்டை. ஒரு பெரிய லம்சமா அடிச்சுட்டு ரிட்டையர் ஆக வேண்டியதுதான் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்ன ஜெஸ்ஸி அந்த காரை நோக்கி லிஃப்ட் கேட்கறா. கப்பல் போல இருக்கிற அந்த BMW கார் அவங்க பக்கத்துல வந்து நிக்குது. ஜெஸ்ஸி தான் பேச ஆரம்பிக்கிறா. ஹாய், ஐ எம் ஜெஸ்ஸி. பக்கத்துல இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு கேட்டி அப்படின்னு அவங்கள அறிமுகப்படுத்த, என் பேர் ஜான் அப்படிங்கிறான் டிரைவர் சீட்டில் இருக்கிறவன். பக்கத்துல ஒரு ஒடுங்கி போன மூஞ்சிக்காரன் உட்கார்ந்துருக்கான். அவன் பார்வையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு ஜான் கேட்குறா. தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க எக்கு தப்பா இந்த இடத்துக்கு வந்து மாட்டிட்டோம். நாங்க சிட்டிக்கு போகணும், எங்களை கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப கொஞ்சலா ஜானை பார்த்து கேட்க, ஜான் பக்கத்துல உட்கார்ந்திருந்த அந்த ஒடுக்கு மூஞ்சிக்காரனை பார்க்கறான். அவன் எந்த ரியாக்ஷனும் காமிக்காம நேர் கோட்ல பார்த்துட்டு இருக்க, சாரி கேர்ள்ஸ், நாங்க வேற பக்கமா போறோம் அப்படின்னு சொல்ல, ஓகே நோ ப்ராப்ளம், நாங்க வேற காரை பார்த்துக்கிறோம் அப்படின்னு அந்த 2 பொண்ணுகளும் சொல்லிடுற. கார் அங்கிருந்து கிளம்புது. நல்ல சான்ஸ், பார்த்தாலே பணக்காரன்லாம் இருக்கானுங்க, இப்படி மிஸ் ஆகி போச்சே அப்படின்னு ஜெஸ்ஸி வருத்தப்பட்டுட்டு இருக்கா. BMW போனா டெஸ்லா வரப்போகுது அப்படின்னு அந்த 2 பொண்ணுகளும் அடுத்து வரப்போற காருக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா எந்த கார் இவங்களை பாஸ் பண்ணி போச்சோ அந்த காரே இப்போ ரிவர்ஸ்ல வருது. காருக்குள்ள ஸ்மோக் பண்ணக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, இந்த 2 கண்டிஷனுக்கு ஓகேனா உங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்ல, கேட்டி அவ கையில் இருக்கிற சிகரெட்டை கீழே போட்டு காலில் நசுக்கிறா. நம்ம வள்ளல் ஜான் சாருக்கு ஒரு ஹாய் சொல்லுடி அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்ல, ஹாய் அப்படின்னு கேட்டியும் ஜானை பார்த்து சொல்கிறா. இன்னைக்கு ஒரு பெரிய திமிங்கலம் மாட்டிருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தில் 2 பொண்ணுகளும் காருக்குள்ளே ஏறி உட்கார்றாங்க. காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்த 2 பொண்ணுகளும் காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்க ஜான் ரியர்வியூ மிரரில் அவங்கள பார்ப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் அவனை அட்ராக்ட் பண்ணுற விதமாக நடந்துக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த ஒடுக்குமூஞ்சிக்காரன் பார்த்தீங்கன்னா கேட்டியோட தொடைக்கு நடுவில் பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்க்குறத நோட்டீஸ் பண்ண கேட்டி டக்குன்னு காலை குறுக்கி உட்காந்துட்டு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, இப்படி தான் பார்ப்பானா அப்படின்னு ஜானை பார்த்து கேட்கவும், ஓ டேவிட்ட சொல்றீங்களா அப்படின்னு ஜான் கேட்க, அதுக்குள்ள டேவிட், உங்க காலும் பிரெட்டி நீங்களும் பிரெட்டி அப்படின்னு ஒரு வித்தியாசமான வாய்ஸ்ல பேசுறான். இந்த உச்சரிப்பே வராம பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வாய்ஸ்ல பேசுறான். ஓ பிரெட்டி, இட்ஸ் சோ கியூட் இல்லையாடி அப்படின்னு கேட்டியை பார்த்து ஜெஸ்ஸி கண்ணடிக்கிறா. கார் ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. கேட்டிக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்மெல் வருது. முன்னாடி இருந்து இருக்குமோ அப்படின்னு முன்னாடி ஸ்மெல் பண்ணி பார்க்கறா. அங்கில்ல. ஜெஸ்ஸி கிட்ட இருந்து ஸ்மெல் வருதோ அப்படின்னு பார்க்கறா. ஜெஸ்ஸி கிட்ட இருந்தும் வரல. எங்கிருந்து இப்படி ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறா. நல்லா போயிட்டு இருந்த கார் ஒரு கட்டத்தில் திடீர்னு நிற்குது. ஏன் காரை நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்டி கேட்குறா. நானா நிறுத்தல, காரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கீழே இறங்க, இதுதான் சரியான சமயம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஜெஸ்ஸியை பார்த்த கேட்டி கண்ணாலேயே நீ வெளியே போ அப்படின்னு சொல்றா. கேட்டியோட சிக்னலை புரிஞ்சுக்கிட்ட ஜெஸ்ஸியும் நான் ஒரு தம் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு காரை விட்டு கீழே இறங்கி போறா. கேட்டி மட்டும்தான் காருக்குள்ள இருக்கிறா. இவங்களோட பிளானே எப்போ இப்படித்தான். ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு ஜெஸ்ஸி கீழே இறங்குவா. கேட்டி அதுக்குள்ள கார்ல இருக்கிற காஸ்ட்லியான பொருள்களை எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுருவா. அப்புறமா 2 பேரும் எஸ் ஆயிடுவாங்க. இன்னைக்கு நல்ல வேலையா அதுக்குள்ளேயே கார் ரிப்பேர் ஆகி நிற்குது. நம்ம பிளானை இங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெஸ்ஸி காரை விட்டு கீழே இறங்கி போறா. வெளிவந்த ஜெஸ்ஸி ஜான் கூட பேச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படித்தான், அவனுக்கு காரை பத்தி நல்லா தெரியும், கார்ல என்ன ரிப்பேர்னாலும் சும்மா கண்ணு மிக்கிற நேரத்துல அதை பண்ணி முடிச்சிருவான் அப்படின்னு சொல்றா.
அப்படின்னு ஜானு ஜஸ்ட் பிளண்டா ஒரு பதில சொல்ல, அடுத்தது அவங்ககிட்ட என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்ச ஜெஸ்ஸி, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஐ எம் ஹாப்பிலி மேரிட் அப்படிங்கிறான் அவன் பதிலுக்கு. சோ வாட், உன் ஒய்ஃப் தான் இப்போ பக்கத்தில் இல்லையே, நீ நினைச்சா நம்ம 2 பேரும் இங்கேயே ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்புறமா வந்து நிக்கிறா. அவளை பெருசா நோட்டீஸ் பண்ணாத ஜான் அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். பின்னாடி வந்து நின்னவ அவ பேகுக்குள்ள இருந்து கைவிட்டு ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறா. அது ஒரு கத்தி. அப்படியே ஒரு நிமிஷம் நம்மளுக்கு பக்குன்னு ஆகுது. கொலை செய்யற அளவுக்கு இந்த பொண்ணுங்க கொடூரமானவங்க. இதைத்தான் அழகிய ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல எங்க காருக்குள்ள அந்த டேவிட் கேட்டியவே ஓரக்கண்ணால பார்த்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அதை பொறுக்க முடியாத கேட்டியும், நீ இது வரைக்கும் பொண்ணுகளை பார்த்ததே இல்லையா, அப்படியே திங்கிற மாதிரி பார்க்குற அப்படின்னு கோபமா கேட்குறா. ஆனால் அவ கேள்விக்கு பதில் சொல்லாத டேவிட் ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்கிறான். ஆர் யூ எ டேஞ்சரஸ் பர்சன் அப்படிங்கிறான். உன்னை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, நீ ஒரு டேஞ்சரஸ் பர்சனா அப்படின்னு கேட்டியை பார்த்து அவன் கேட்கவும், இது என்ன கேணத்தனமான கேள்வி, என்னை பார்த்தா டேஞ்சரஸாவா தெரியுது அப்படின்னு திருப்பி கேட்டி கோவப்பட, திருப்பியும் டேவிட் வித்தியாசமா அப்படின்னு சிரிக்கிறான். போதும் சிரிப்பு, கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு கத்தவும், அப்பவும் அவன் சிரிப்பை கண்டினியூ பண்ணிட்டு ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர் ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர் அப்படிங்கிறான். அதாவது அந்நியர்களால ஆபத்து அப்படின்னு சொல்றான். சிரிச்சுட்டே இருந்தவன் திடீர்னு சிரிப்பை நிறுத்திட்டு கீழே குனிஞ்சு எதையோ பார்க்கறான். இவன் எனத்தை இப்படி பார்க்கறான் அப்படின்னு ரொம்ப கியூரியாசிட்டியோட கேட்டையும் எட்டி பார்க்க, என் தம்பி துடிக்கிறான் என் தம்பி துடிக்கிறான் அப்படின்னு கத்தவும், என்னது அப்படின்னு கேட்ட கேட்டி ஜெஸ்ஸி அப்படின்னு கத்துறா. அதே சமயத்துல ஜெஸ்ஸி இங்க கத்தி எடுத்து ஜானோட பின்னாடி கொண்டு போற சமயத்துல கேட்டி கத்தவும், கத்தியை உள்ள வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு ஜெஸ்ஸி பதறி போய் கேட்டியை பார்த்து கேட்க, அந்த ஒடுக்கு மூஞ்சிக்காரன் ஏதோ தப்பு தப்பா பேசுறான் அப்படின்னு கேட்டி கம்ப்ளைண்ட் பண்ணவும், என்னன்னு விசாரிச்ச டேவிட், அது ஒண்ணுமில்ல, அவனுக்கு ஒண்ணுக்கு அவசரமா வருதாமா, அதைத்தான் அவன் பாஷையில சொல்லியிருக்கான், சீக்கிரம் இறங்கி அந்த காட்டுக்குள்ள ஓடு அப்படின்னு கதவை திறந்து விட, உச்சா பச்சா உச்சா பச்சா அப்படின்னு பாட்டு பாடிட்டு டேவிட்க்கு ஒண்ணுக்கு ரொம்ப அவசரமா வரும் போல இருக்கு. 2 கையும் வச்சு அங்க அமுத்திட்டு வேகமா ஓடுறான். காருக்குள்ள உட்காந்துருந்த கேட்டி ஜெஸ்ஸியை பார்த்து, நீ போ நான் வர்றேன் அப்படின்னு சைகை பண்றா. ஜெஸ்ஸியும் முன்னாடி போக காருக்குள்ள இருந்து வேக வேகமா கேட்டி இறங்குறா. அதே சமயத்துல ஜெஸ்ஸி இந்த தடவை கத்தியை எடுத்துட்டு ஜானோட முதுகுல போய் அமுத்துறா. தன் முதுகுக்கு பின்னாடி கத்தி இருக்கிறத உணர்ந்த ஜான் கையை தூக்குறான். பொண்ணுகளா, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நீங்க என்ன காரணத்துக்காக என்னை கத்தி முனையில மிரட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும், இதோ பாருங்க எங்கிட்ட பைசா கிடையாது அப்படின்னு ஜான் ரொம்ப பொறுமையா சொல்றான். ஆனா ஜெஸ்ஸி அதை நம்ப மாட்டேங்கிறா. கோடிக்கணக்கில் இருக்கிற BMW கார்ல வர உங்ககிட்ட பைசா இல்லைன்னு நம்ப சொல்றியா, கேட்டி இவன் பேண்ட் பாக்கெட்லாம் செக் பண்ணு அப்படின்னு கத்தியில அவனை பாயிண்ட் பண்ணிட்டே ஜெஸ்ஸி சொல்ல, கேட்டி அவனை செக் பண்ணி பார்க்கறா. அவன் பேக்கெட்ஸ்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லவும், காருக்குள்ள வச்சிருப்பான், உள்ள தேடிப்பாரு அப்படின்னு சொல்றா. கேட்டியும் காருக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி இருக்க சமயத்துல, இதோ பாருங்க பொண்ணுங்களா, நீங்க தேவையில்லாம உங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணக்காரன் கிடையாது, திரும்பவும் சொல்றேன், காருக்குள்ளேயும் எதுவும் இருக்காது, இந்த காலத்துல யாரு பணத்தை கார்ல கொண்டு போவா, அந்த லாஜிக் கூட இல்லாம நீங்க திருட வந்திருக்கீங்களே அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க ஜெஸ்ஸி கத்துறா. பேசாத நிறுத்து அப்படின்னு கத்துறான். ஆனா ஜான் பாத்தீங்கன்னா ஜெஸ்ஸிய சிந்திக்கவே விடாம அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான். உங்களுக்கு என்ன ஒரு 20-21 வயசு இருக்குமா, பரவாயில்ல, உங்க அம்மா அப்பா உங்களை ரொம்ப நல்லா வளர்த்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அம்மா அப்பாவை பத்தி பேசவும் ஜெஸ்ஸி டென்ஷன் ஆயிடுறா. கத்திய சதக்குன்னு அவனோட பின்பக்க தொடையிலேயே இறக்கிடுறா. ஜான் வழியில கத்த, எதுக்காக அவனை குத்துன அப்படின்னு கேட்டி கோவமா கேட்க, இவன் தேவையில்லாம பேசிட்டே இருக்கான், அதான் குத்த வேண்டியதா போச்சு, காருக்குள்ள ஏதாவது கிடைச்சுதா, காருக்குள்ளேயும் ஒன்றும் இல்லடி அப்படின்னு கேட்டி சொல்றா. அவனை இப்ப காருக்கு மேல மலாத்தி போட்டு அவன் கழுத்துல கத்தி வைக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க நீயே அப்படின்னு கேட்டி கேட்கவும், கொஞ்சம் இரு நான் யோசிக்கிறேன், இவங்கிட்ட கண்டிப்பா பணம் இருக்கும் அப்படின்னு யோசிச்ச ஜெஸ்ஸி, அந்த காரோட பூட்டை ஓபன் பண்ணு அப்படின்னு ஜானை மிரட்டவும், இதோ பாருங்க திரும்பவும் சொல்றேன், காரோட பூட்டுக்குள்ளேயும் பணம் இருக்காது, அந்த பூட்டை ஓபன் பண்ணுனா நீங்க தான் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், இப்ப காரோட பூட்டை ஓபன் பண்றா அப்படின்னு கத்திய அவன் தொண்டை பக்கத்துல வச்சு இருக்க, விட்டா தொண்டையில இறக்கிடுவாளே அப்படிங்கிற பயத்துல ஜான் காரோட பூட்டை ஓபன் பண்றான். உள்ள பார்த்தா அந்த 2 பொண்ணுகளும் அப்படியே வெளவெளத்து போயிடுறாங்க. காருக்குள்ள ஒரு பணம் இருக்கு. ஆனா ஆக்சுவலா இந்த சீனை பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை காமிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க ரியாக்ஷனை வச்சு அது பணம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ, இதனால தான் காருக்குள்ள அந்த பேட் ஸ்மெல் வந்துச்சா அப்படின்னு கேட்டிக்கு இப்பதான் புரியுது. இந்த சமயத்தை யூஸ் பண்ணிக்கிட்ட ஜான் பக்கத்துல நின்றுட்டு இருந்த கேட்டியோட முகத்திலேயே பலார்னு ஒரு அறைய 2 திருகிட்டு கேட்டி கீழே போய் விழுந்து அப்படியே மயக்கமாயிடுறா. ஜெஸ்ஸியோட கழுத்தை ஒரு கையில பிடிக்க ஜெஸ்ஸி கத்திய அவனை நோக்கி ஓங்குறா. ஆனா அவன் பலத்துக்கு முன்னாடி அவளால எதுவும் பண்ண முடியல. கத்திய தட்டி விட்டுட்டு
அவ முடிய புடிச்சு இழுத்துட்டு போய் காரோட பேக் டோருக்கு நடுவுல வச்சு கார் டோராலேயே அடி அடின்னு அடிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாவப்பட்ட ஜெஸ்ஸி தலையில ஏற்பட்ட பலமான காயத்தால அப்படியே இறந்து கீழே விழுகிறா. கேட்டிக்கு ஒரு சின்ன மயக்கம்தான். எந்திரிச்சு பார்த்தா அங்க ஜெஸ்ஸி பொணமா கிடக்குறான். ஜான் கொலவெறியோட கேட்டிய பார்க்க உயிருக்கு பயந்த கேட்டி அங்கிருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஜெஸ்ஸி ஜானோட பின்காலில் குத்துனதால ஜானால வேகமா ஓட முடியல. நொண்டிட்டே அவளை துரத்த ஆரம்பிக்கிறா. அந்த காட்டுக்குள்ள எந்த திசையில ஓடுறதுன்னு தெரியாம கேட்டி அங்க இங்கேயும் அலம் பாஞ்சு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு உட்கார்றா. அங்கிருந்து இவங்க 2 பேர்த்தையும் பார்க்கறா. ஒண்ணுக்கு போய் இந்த டேவிட் வந்துட்டான் போல் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜான் ஒரு பக்கம் தேட, டேவிட் ஒரு பக்கம் தேட ஒளிஞ்சிருந்த கேட்டியை டேவிட் கண்டுபிடிச்சிடுறான். அவன் மூஞ்சியை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஏலியன் மாதிரி இருப்பான். இன்னும் அவன் கை பார்த்தீங்கன்னா அந்த இடத்தவே பிடிச்சிட்டு இருக்கு. தனக்கு எதிர நிக்கிற டேவிட்டை பார்த்து கேட்டி பயப்படுறா. ஆனா டேவிட் எதுவும் பேசாம காரை நோக்கி கையை நீட்டவும் இங்கிருந்து தப்பிச்சு போக சொல்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கேட்டி அங்கிருந்து ஓடி வந்து காருக்குள்ள ஏறுறா. ஜான் தான் வேற ஒரு பக்கத்துல இவ தேடிட்டு இருக்கா இல்லையா, அதனால கார்ல ஏறின கேட்டி தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா சாவியை காணோம். காருக்குள்ள மேல கீழே எல்லாம் தேடி பார்க்கறா. எங்கேயுமே அவளுக்கு சாவி தட்டுப்படல. தன்னை கொல்ல துரத்திட்டு இருக்க ஒருவேளை பின்னாடியே தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காரோட ரிவர்ஸ் கியரை போட்டு ஸ்கிரீன்ல பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கறா. பின்னாடி பேசஞ்சர் சைட்ல ஜான் கீழே விழுந்து கிடக்கிறது அந்த கேமரால அவளுக்கு தெரியுது. காரை விட்டு வேகமா இறங்கி வரா. அங்க பாத்தீங்கன்னா ஜான் கீழே விழுந்து கிடக்குறான். ஒருவேளை இவன் நடிக்கிறானோ அப்படின்னு யோசிக்கிறா. இருந்தாலும் இங்கிருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனதாகட்டுன்னு சொல்லி மெதுவா அவன் பாக்கெட்ல இருந்து கீ எடுக்கிற சமயத்துல திடுதிப்புன்னு கண்ணை முழிச்சு ஜான் டப்புன்னு அவ கையை பிடிக்கிறான். இவளை பிடிக்கிறதுக்காக தான் அவன் மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சிருக்கான். ஆனா அவன் துரதிர்ஷ்டம் பாருங்க, பக்கத்திலேயே ஒரு கத்தி இருக்க. ஒரு செகண்டும் கூட வேஸ்ட் பண்ணாத கேட்டி அந்த கத்தியை வேகமா எடுத்து அவன் நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து வெறி தீர குத்துன்னு குத்துறா. ஜான் அந்த இடத்துலயே ஸ்பாட் அவுட். ஜெஸ்ஸி ஒரு பக்கம் பொணமா கிடக்க, இன்னொரு பக்கம் ஜான் பொணமா கிடக்க, நம்மளும் பொணமாயிடக்கூடாது அப்படிங்கிற வேகத்துல வேகமா காருக்குள்ள ஏறின கேட்டி காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து மூவ் பண்றா. கார் மூவ் ஆகவும் காருக்கு எதிரில் டேவிட் நிக்கிறான். கேட்டி அவனை அடிச்சு தூக்குவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா காரை நிறுத்துறா. டேவிட் அவ பக்கத்துல வந்து நீ ரொம்ப ஆபத்தானவ ஆனா ரொம்ப அழகானவ அப்படின்னு சொல்றான். ஏதோ யோசிச்ச கேட்டியும் இந்த அழகு உன்னை எங்க வேணாலும் கொண்டு போய் சேர்க்கும், கார்ல ஏறு அப்படின்னு சொல்ல அவ வார்த்தைக்கு கட்டுப்பட்டு டேவிடும் காருக்குள்ள ஏறி உட்கார்றான். இப்ப அந்த காருக்குள்ள ஒரு புது பார்ட்னரோட கேட்டி அங்கிருந்து கிளம்புறா. இந்த பொண்ணுகளை போலத்தான் ஜானும் டேவிடும் இந்த காரோட ஓனரை கொலை செஞ்சு அவனை டெக்குக்குள்ள போட்டுட்டு தான் போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த 2 பொண்ணும் அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டிருக்காங்க. ஒரு சாதாரண வழிப்பறிக்காக கார்ல ஏறின அந்த 2 பொண்ணுகளோட வாழ்க்கை எப்படி திசை மாறி போயிருச்சு பாருங்க. டேவிட் ஒரு சிறந்த பார்ட்னரா இருப்பா அப்படின்னு கேட்டி நம்புறா. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஜானும் டேவிடும் ஏற்கனவே வழிப்பறியில ஈடுபட்டு இந்த காரோட ஓனரை தான் கொண்டு அந்த டெக்குக்குள்ள போட்டிருக்காங்க. ஸோ டேவிட்க்கு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிக்கு தேவை. ரெண்டாவது, கேட்டியை அவன் பார்க்குற பார்வையிலேயே அவன் என்ன சொன்னாலும் அவன் தட்டாமல் செய்வா அப்படின்னு கேட்டிக்கு நல்லா தெரியும். கேட்டியும் அவளோட பார்ட்னரான ஜெஸ்ஸியை இழந்துட்டா. டேவிடும் அவனோட பார்ட்னரான ஜானை இழந்துட்டான். ஸோ 2 பேர்த்துக்கும் பார்ட்னர் வேணும். இப்போ கேட்டியும் டேவிடும் பார்ட்னர் ஆகுறாங்க. இனி வரப்போகிற சம்பவங்களை இந்த புது கூட்டணி பண்ண போகுது அப்படின்னு இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்னங்க, நான் சொன்ன மாதிரியே இந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருந்துச்சா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.